What's up guys, this is Candid. இன்னைக்கு வந்து ரேண்டமான ஒரு vlog தான் இருக்க போகுது. வீட்டில் and then வெளியே சில வேலைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒன்று கம்ப்ளீட் பண்ணலாம். அதுதான் இன்னைக்கான டாஸ்காக இருக்க போகுது நமக்கு. ஃபர்ஸ்ட் போயிட்டு மைக் வாங்கணும். என்கிட்ட மைக் இல்லை அண்ட் தென் லைட் இல்லை, ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு நினப்பில் இருக்கேன். வாங்கிடலாம் சீக்கிரமா. பட் தென் இப்போ வந்து கூகுள் வீட்டுக்கு போய் நம்ம மைக்கை வாங்கணும். பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். என்னால் தூங்கவே முடியல கைஸ், ஏன்னே தெரில. நேற்றுலாம் தூக்கமே இல்லை சுத்தமாக. லேட்டாக தூங்கினேன், தென் லேட்டாக எழுந்திரிச்சிருக்கேன். இப்போ வந்து டைம் வந்து 11 o'clock ஆயிடுச்சு. 10:30 போல தான் நான் எழுந்திரிச்சேனே. இப்போ வந்து சில பிரெட்லாம் இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நேராக போயிட்டு முடி வெட்டலாம். முடி வெட்டிட்டு அப்படியே கோகுல் வீட்டுக்கு போகலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி இன்னொரு சிக்கம் ஆயிடுச்சு, என்னன்னு காட்டுறேன் வாங்க. இதுதான் என்னோட சங்குப்பூ செடி. ரொம்ப லோவா ட்ரை ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இது வந்து எல்லோ ஆகி விழுந்துரும், இப்பயே விழுந்துரும் ஆட்டினாலே. பிகாஸ் இந்த ஏசி அவுட்லெட் லைன் வந்து நைட்டு தெரியாமல் அவுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதை நான் கவனிக்கவே இல்லை, எத்தனை நாளாக வந்திருக்குன்னு தெரியல. இது வந்து ரொம்ப பேடாகவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. நான் வந்து வேற ஏதாச்சும் ரீசனாக இருக்கும்னு நினச்சேன். இன்னைக்கு தண்ணி ஃபுல்லாக இருந்தது இந்த பேஸ் பிளேட்டில். என்னன்னு தெரியாமல் தேடிட்டே இருந்தப்ப இந்த இடத்துல வந்து தண்ணிலாம் சுட்டு இருந்தா ஒரு மாதிரி உள்ளே போகல, அந்த மாதிரி இருந்தது. செக் பண்ணி பார்த்தா மேலே இந்த லைன் உடஞ்சிடுச்சு. நைட்டு ஃபுல்லாக இதில் தண்ணி விழுந்துட்டே இருக்கு போல. அது ரொம்ப பேட் பிளான்ட்டுக்கு. இந்த மாதிரி எல்லோ லீஃப் வந்து விழுந்துரும். நான் வேற எதுவும் ரீசன் இல்லாமல் எல்லோ லீஃப் வருது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அதை சரி பண்ணியிருக்கேன். அது ஒரு மாதிரி மனசே கஷ்டமாயிடுச்சு காலையிலே. என்னடா இது இவ்வளோ நாள் பார்க்காம விட்டோமே அப்படின்ட்டு. அது எத்தனை நாளாக இருக்குன்னு எனக்கு தெரில. வந்து இவனை காப்பாற்றணும். கொஞ்சம் பிரெட் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நேராக முடி வெட்டுற கடைக்கு போய் டப்பு டப்புன்னு முடி வெட்டிட்டு நேராக கோகுல்கிட்ட போய் மைக்கை வாங்கிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். பிகாஸ் இன்னைக்கு சில திங்ஸ்லாம் பண்ண போகிறோம். என் பிளான்ஸுக்கு ஒரு புது செட்டப் வைக்க போகிறோம். அதுக்கான திங்ஸும் நான் வாங்கிட்டேன், இங்கே தான் இருக்குது. அதை வந்து நம்ம செட் பண்ணிட்டு அந்த நர்சரிக்கு போயிட்டு சில பிளான்ஸ்லாம் வாங்கலாம் வாங்க. லைட்டாக கருகு விட்டேங்க ஐஸ். இது வந்து ரொம்பலாம் நம்ம டோஸ்ட்லாம் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி. எனக்கு வந்து அந்த ஒரு மாதிரி ரொம்ப பிரெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தால் எனக்கு அவ்வளோவா செட் ஆகாது. அண்ட் தென் லைட்டாக பீனட் பட்டர் அப்ளை பண்ணிட்டு அப்படியே மடித்து சாப்பிட்றலாம். இதுதான் எனக்கு பெஸ்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இது இல்லைன்னா பழைய சோறு பீட் பண்ணவே முடியாது. சலூனுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஹாட் வீல்ஸில் செய்கிறதெல்லாம் வந்து நான் என்னோட இன்ஸ்டாகிராமில் சேல் போட்டிருந்தேன். அது வந்து ஒருத்தர் ஃபுல்லாக வாங்கியிருந்தார், இன்க்ளூடிங் த F1 ஃபெராரி. அது எல்லாத்தையும் நான் ஒன்று டைம் எடுத்து சேஃபாக பேக் பண்ணி, அவர் ஈவினிங் வரேன்னு சொன்னார். ஸோ பேக் பண்ணி பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். மாலத்தியை ஸ்டார்ட் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. அவளையும் ஸ்டார்ட் பண்ணி நேராக சலூனுக்கு போயிட்டேன். 2 வீக்ஸ்க்கு ஒரு தடவை நான் ஹேர் கட் பண்ணால் தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குமே. ஒன்றுமே இல்லை என் ஹேர் கட்டில். சைட் ஷார்ட்டு மேலே வந்து இப்போ வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அப்படியே விட்டுட்டேன். பக்காவாக பயம் ஃபேட் பண்ணி விட்டார். அப்புறம் அப்படியே ஷேவிங்கை போட்டேன். ஷேவிங் வந்து ஒன் ஆஃப் த பீஸ்ஃபுல் திங் எனக்கு. கோட்டி ட்ரை பண்ணலான்னு கோட்டியும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஒரு ஆயில் மசாஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எந்தெந்த சிட்டிலாம் போகிறேனோ அந்த சிட்டியில் ஹேர் கட் பண்ணுவேன். அப்போல்லாம் வந்து நான் ஆயில் மசாஜ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு சிக்கமான விஷயம் நடந்துச்சு கைஸ். இங்கே பாருங்கள், ஃபேஸ் பெயிண்டிங்லாம் பண்ணி விட்டார் எனக்கு பையா. இப்படி ஆகிட்டேன் ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் முட்டை பஃப் மாதிரி என்னை உட்கார வச்சிட்டாரு. கைஸ் ஒரு வழியாக முடி வெட்டியாச்சு. முடி வந்து என்னடா மேலே எதுவுமே வெட்டல அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நான் இப்போ வந்து மேலே அதிகமாக வளர்க்கணும் அப்படின்ட்டு சும்மா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நாளாக ஷார்ட்டாக வெட்டி ஸோ சைடு ஷார்ட்டு அண்ட் தென் மேலே எதுவுமே பண்ண மாட்டேன். அண்ட் தென் ஃபுல் ஷேவ் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து கோட்டி வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு சும்மா ஆசை வந்துச்சு. ஸோ அதையும் வச்சிட்டேன். பயம் வந்து எல்லா வாட்டியும் போகும்போதும் எனக்கு பிளாக் ஹெட்ஸ் இருக்குது, அது ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். இன்றைக்கி என்ன மைண்ட் இதுன்னு தெரில, ஓகேன்ட்டேன். உடனே ஒரு ஃபேஷியல் மாதிரி பண்ணி ஏதோ பண்ணி விட்டாரு. மரிஸ்கா சொல்லிட்டே இருப்பா, ப்ளீச் மட்டும் பண்ணாத ஃபேஸ்க்கு அப்படின்ட்டு. நான் மோஸ்ட்லி எதுவுமே பண்ண மாட்டேங்க என் ஃபேஸ்க்கு. அதனால தான் என் ஃபேஸ் இப்படி இருக்குது. பட் வந்து எதுவுமே போடாமல் தான் இருந்தாங்க. பட் கடைசியில் ப்ளீச் போட மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் நல்லா தான் போயிட்டு இருந்தது. பட் கடைசியில் அவங்க போட்டோன்னையும் ஒரு க்ரீம் போட்டாங்க. லைட்டாக அந்த பேர்னிங் சென்சேஷன் வந்துச்சு. அப்போயே தெரிஞ்சிச்சு அது ப்ளீச் அப்படின்ட்டு. அண்ட் தென் அந்த பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சக்ஷன் மாதிரி ஏதோ ஒரு மிஷின் இருந்தது. அதை போடுறேன்ட்டு பையால் இங்கே எனக்கு ஹிக்கி குத்தா மாதிரி இங்கெல்லாம் ஆக்கி விட்டாரு. போட்டு அழுத்தி அதுவும் போயிடும். அண்ட் தென் வரவில்லை சிக்கனும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. 2-3 நாள் முன்னாடி தான் சிக்கன் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதையும் அப்படியே சும்மா பண்ணலாம், ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அதையும். பட் அதை நான் முழுசெல்லாம் காட்ட முடியாது. நான் வந்து ப்ராப்பராக ஒரு குக்கிங் வீடியோ போடுறேன், நான் என்னெல்லாம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு. மரிஸ்கா வந்து இந்த புக்கை வந்து ஸ்ரீலங்காவில் வாங்கினா. அதில் ஃபுல்லாக ஸ்ரீலங்கன் டிஷ்ஷஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் எனக்கு சமைக்கணும்னு ஒரு ஆசை வந்திருக்கு. பார்க்கலாம் அது பண்ண முடியுதான்னு. பட் மெயினான மேட்ரு என்னென்னா, இப்போது இதுதான் நான் வந்து நியூவாக பண்ண போகிற ஒரு செட்டப்பு பால்கனியில். இது வந்து ஒரு 5 அப்படி இல்லைனா 6 பிளான்ஸ் வைக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்டாண்டு. சின்ன பிளான்ஸ் தான் வைக்க முடியும். ஸோ இதை செட்டப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சமைச்சிட்டு இதை செட்டப் பண்ணிட்டு நர்சரி போய் சில பிளான்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் என்னென்னு பார்க்கலாம். ஆனியன்ஸ்லாம் வந்து சாப் பண்ணியாச்சு. இங்கே இப்போ நான் ஒரு சரியான ஒரு மேட்டரை காட்டுறேன் பாருங்க. நான் வந்து கறி லீவ்ஸ்லாம் வந்து என் செடியிலேருந்து தான் எடுப்பேன்.
மஜாவா? இப்போ பாருங்கள், இதுவும் நியூ க்ரோத்லாம் நிறைய வந்திருக்கு. ஒன் ஆஃப் த க்யூட்டஸ்ட் திங் வந்து என்கிட்ட இருக்கிற குக்கர் தான். இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் சைஸு, க்யூட்டாக இருப்பான். அண்ட் தென் சிக்கனையும் நான் வந்து வாஷ் பண்ணி வச்சிட்டேன். அப்படியே இந்த ரைஸ் ஆகிறதுக்குள்ளேயும் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன்னா அப்படியே ரைஸ்க்கு எடுத்து அதையும் பண்ணிடுவேன். நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் சமைக்கிறதுலாம் காட்டுறேன். அவள் தான் கைஸ், இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் இதோட முடிச்சுட்டு காட்டுறேன் கைஸ். நடுவில் அப்பப்போ காட்டுறேன். இப்படி ஷூட் பண்ணுறது செம வெறுப்பாக இருக்குது. இது வந்து என் வீட்டில் என் செடியோட கறி லீஃப். கைஸ் ஆல்மோஸ்ட் டன். இது வந்து ஒரு ஈஸியான மேட்டர் தான். நடுவில் மட்டும் நான் மறந்துட்டேன். அதனால திருப்பி யூடியூப் வீடியோ பார்த்து திருப்பி அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நானே இந்த சிக்கன் கிரேவி வந்து யூடியூப்ல இருந்து தான் செஞ்சுட்டு இருக்கேனே. ஒரு வாட்டியும் இதான் 2வது வாட்டி. இப்போ எப்படி டேஸ்ட் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் வாட்டி அற்புதமா இருந்தது. இந்த வாட்டியும் அப்படிதான் இருக்கும்னு நம்புவோம். நம்பிக்கை அதானே எல்லாம். அதுதான் கைஸ், இப்போ வந்து நான் சமைக்கணும்னு நினைச்ச அந்த கிரேவி எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ பீஸ் இப்போ வந்து குளிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த பிளான்ஸ்க்கான திங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். லெட்ஸ் கோ. குளிக்க போறதுக்கு முன்னாடி சின்ன சில விஷயங்கள். பயமா இருக்கு. இப்போ நான் பண்ணது பேர் வந்து ஸ்கின் த கேட்னு சொல்லுவாங்க. பட் நான் கீழே விடக்கூடாது. நான் அப்படியே ஹோல்ட் பண்ணி திருப்பி ரிவர்ஸ் வரணும். அதுவும் பண்ண ஆசை. பண்ணலாம் பொறுமையாக சில் தான். மஜாவா? எனக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பட்டு லாஸ்ட் 2 மந்த்ஸாக கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்பா உடம்பு சரியில்லாதலேருந்தே ஒரு மாதிரி அந்த ரிதமே போயிடுச்சு கைஸ். நான் வந்து தூங்குறது இல்லை ஒழுங்கா, அதை பற்றி நினைக்கிறது இல்லை. அப்பத்துலேருந்து அந்த ரிதமே போயிடுச்சு. ஸோ வந்து இப்போ பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கேன். தென் எனக்கு வந்து என்னோடய பேக்கில் வர ஒரு சின்ன பெயின் இருக்குது. அதனால் என்னால் மார்ஷல் ஆர்ட்ஸும் பண்ண முடியல ரீசெண்ட் டேஸில். அதெல்லாம் சரியாயிட்டதுக்கப்புறம் திருப்பி ஆரம்பிக்கலாம். கைஸ் ஒரு வழியாக வந்து சாப்பாடெலாம் முடிஞ்சிச்சு. நானும் குளிச்சுட்டேன். இப்போ வந்து சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வேலையை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து லிவர் வந்து அதிகமாக சாப்பிடுவேன். எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் என்னோடய டயட்டில். ஸோ லிவர் கொஞ்சம் அதிகம், சிக்கன் கொஞ்சம் கம்மி, அந்த மாதிரி ப்ரொபோர்ஷனில் சாப்பிடுவேன். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து சாப்பிட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்கலாம். வாங்க. வேறு லெவலில் வந்துருக்கு இந்த வாட்டியும். விச் மீன்ஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து சிக்கன் குழம்பு செய்ய தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே யாராலையும் அவனை தடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு ஃபிஷ் கிரேவி. நான் வந்து இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களை பார்க்குற மக்களே. கைஸ், நான் வந்து புதுசாக ஒரு செட்டப் பண்ணணும்னு சொன்னேன்ல, அது வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு பிளான்ட் ஸ்டாண்டு தான். சின்ன ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னா என்ன பிளான்ட்ஸ்னு போய் பார்த்துக்கலாம், அதெல்லாம் சில் தான். பட் வந்து ஒரு பிளான்ட் ஸ்டாண்ட் வந்து இங்கே வைக்கணும் அப்படின்ட்டு தான் இதை உள்ளே கூப்பிட்டு வந்துட்டேன். நான் அதையும் உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேன். அங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் வரட்டும், ஒரு பிளான்ட் ஸ்டாண்ட் வைக்கலாம் அப்படின்ட்டு. சின்ன பிளான்ஸ் தான், பெரிய பிளான்ஸ் இல்லை. இது வந்து நான் அமேசான்லேருந்து தான் ஆர்டர் பண்ணேன். நேற்று வந்துச்சு. நான் திறந்து பார்த்தேன் டேமேஜ்லாம் இருக்கான்ட்டு. இந்த பீஸே மறந்துட்டேன். ஸோ இப்போ இதை தான் வந்து நம்ம இப்போ பண்ணி வெளியே வச்சுட்டு பிளான்ஸ் வாங்கிட்டு வந்து அப்படியே அடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு பேஸ் என்னன்னா, இப்படிலாம் தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன்ல, பிகாஸ் நேற்றே வந்து பார்த்துட்டேன் நான். இதான் பேஸு. இது ஒர்த்தா இல்லையான்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு கடைசியில். இந்த பேஸில் இதை அட்டாச் பண்ணணும். எல்லா பிளான்ட்டுமே வந்து தரையிலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. அதனால தான் சரி இது மாட்டலாம், இதை ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து வேர்தியான ஒரு பர்ச்சேஸ் ஆகலாம் எனக்கு கேட்காதீங்க. அது வந்து டைம் போக தான் எனக்கு தெரியுமே. இப்போ இதோட இதில் தான் அந்த ஸ்லாப்லாம் நிற்குமே. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மேலே எடுத்துக்கணும். இங்கே வேணும், இப்படி மேலே எடுத்து அதை பிடிச்சி இங்கே வைக்கணும். இப்போது அப்படியே வேலைக்காவில் இப்போ இந்த மாதிரி மத்தியானம் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிடிச்ச வேலையை பார்க்குறது வந்துல ஒரு சரியான ஒரு ஃபீலிங் கைஸ். பீஸ்ஃபுல்லான ஒரு மேட்ரு அது. ஏதோ ஒன்று தப்பாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. எரிச்சலாக ஆகுது. இப்போ தான் வந்து பீஸ்ஃபுல்லாக அப்படி இப்படின்லாம் சொன்னேன். திருப்பி வாங்கிக்கலாமான்னு யோசிக்கிறேன். இப்படி தான் இருக்குமே இதுக்கு மேலே லாஸ்ட்டாக ஒன்று வச்சுக்கலாம். ஸோ வந்து 1 2 3 4 5 6 7 7 வைக்கலாம் சின்னதாக. இப்போ வந்து டைட் பண்ணலாம். டைட் பண்ணிட்டு நம்ம வந்து அடுத்த கதையை பார்ப்போம் கைஸ். இது வந்து இப்போதைக்கு பார்க்கறதுக்கு ஸ்டடியாக தான் இருக்கு. அண்ட் தென் நானும் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க போகிறதில்ல. இந்த இடத்துல மேபி கொஞ்சம் ஹெவியான திங்ஸ் வைக்கலாம். இங்கெல்லாம் வந்து ஐ டோன்ட் திங்க் ஹெவியான திங்ஸ் உட்காருன்ட்டு. இஃப் ஐம் நாட் ராங், அவள் தான் கைஸ். ஸோ இதுதான் வந்து அந்த புது செட்டப் நான் வந்து செட்டப் பண்ணணும்னு நினச்சது. ஒரு சின்னதாக
ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ்னு வச்சுக்கலாமே. இப்போ வந்து ஹரி ஃப்ரீயான்னு கேட்போம். அவர் ஃப்ரீனா இதுக்கான பிளான்ஸ்லாம் போய் வாங்கிட்டு வந்துடலாம். இதில் ஆல்ரெடி எந்த சைஸில் வைக்கணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். இதெல்லாம் நல்லா இருக்கோ அதை மட்டும் தூக்கிட்டு வரலாம். நம்ம லோக்கல்லேயே ஒரு நர்சரி இருக்குது, பக்காவான ஒரு நர்சரி, அங்கே மீட் பண்ணலாம். அப்புறம் நானும் ஹரியும் நேராக அந்த நர்சரி போயிட்டோம். இதுதான் எங்களோட லோக்கல் நர்சரி, இங்கே தான் நாங்கள் பிளான்ஸ் அதிகமாக வாங்குவோமே. கைஸ், நானும் ஹரியும் வந்து இந்த நர்சரிக்கு வந்தோம் இப்போது. பட் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வந்து 7 மணி அப்படிலாம் 6:30 அந்த மாதிரி டைமில் தான் ஸ்டாக் எடுத்துகிட்டு வராரு போல் அந்த ஓனர் அண்ணா. ஸோ வந்து திருப்பி ஒரு 7 அப்படிலாம் 6:30 போல் வரும். ஓனர் அண்ணா. ஸோ அப்படியே வந்து டீ போனுக்கு டீ குடிக்க போயிட்டோம். கைஸ், டீ குடிச்சிட்டு அதெல்லாம் வீடியோ எடுக்கவே மறந்துட்டோம். சிக்கன் பஃப், 2 பிஸ்கெட், 2 பன், ஜிஞ்சர் டீ, நார்மல் டீ. அப்படியே ஊர் சுற்றிட்டு திருப்பி ஒரு 7 மணிக்கா போனோம். மழை வேற ட்ரிசில் ஆகிட்டு இருந்தது. இந்த ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள், ஹரி தான் எடுத்தார். சூப்பராக இருந்தது அந்த நர்சரி பார்க்கவே. Slipping through my fingers. அப்புறம் இது என்ன சொன்னீங்க? இது ஆர்கிட் ரோஸ். இதுவும் அதிகமாக வளருமோ? கொடி மாதிரி வருமோ? மழை வேற பெய்யுது. இது பார்க்க அழகா இருக்குடா. இதுதானே? நானும் ஒன்று எடுக்கலாமான்னு பா. ஆனால் இது என்னன்னு சொன்னாங்க? நெத்திலி கல்யாணி அப்படின்னு. நித்திய கல்யாணி. நித்திய கல்யாணி அதனால நெத்திலி கல்யாணி. இது மழை சரியா பெய்யுது. இது இது என்னதுண்ணா? இது நித்திய கல்யாணி ஹைப்ரிட். இது ஒன்று கொடுத்துருங்க. அண்ட் தென் இது ஒன்று எடுத்துக்கிறேண்ணா. இது ஒன்றே மட்டும் எனக்கு வேணும். அது ஒன்றா நம்ம வந்து போட முடியுமா இல்லை போட முடியாதா? அது இந்த ஃப்ளவர்லாம் வேறு வேறு கலரில் இருக்குல்ல. பெரிய தொட்டியாக போட்டு நீங்கள் பெரிய தொட்டியாக போடணும்ல. எனக்கு இது 2 மட்டும் ஒரு சின்ன தொட்டியிலே போடணும். இது 3 வந்து ஃபிக்ஸு கைஸ். இந்த 3 ஒரே பூ தான், பட் தென் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இருக்கட்டும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இது வந்து எடுத்துருக்கலாம். பட் வந்து இப்போ வேணாம், ரொம்ப அழகாக இருக்குது. பட்டு போதும், எனக்கு தெரிஞ்சு ஒரே மாதிரி இருக்கட்டும். இது வந்து ரொம்ப படருன்றாங்க. என்னால் படற அளவுக்குலாம் என்கிட்ட வந்து இடம் இல்லை. ஸோ சில் தான், பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப் கைஸ், குட் மார்னிங். நேற்று வந்து மழைலாம் பெஞ்சு ஒரு மாதிரி இருட்டிடுச்சு சீக்கிரமாக. நாங்கள் வந்து அந்த பூக்கடைக்கு போன உடனே அதனால் அங்கேருந்து கண்டினியூ பண்ண முடியல. நைட்டு காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். பட் எக்ஸ்ட்ரீம் டார்க்காக இருந்தது, பூ எதுவுமே தெரியல. நான் வந்து ஒரு 3 செடி வாங்கினேன். அந்த 3மே வந்து பூச்செடி, ஒரே வகை தான். அதை நான் 3த்தையும் காட்டுறேன். இட் லுக்ஸ் பியூட்டிஃபுல். நேற்று நைட்டே வந்து நான் வந்து செட் பண்ணிட்டேன். அந்த ஸ்டாண்டு என்ன பண்ணணும், எது எங்கே இருக்கணும், நைட்டே இருட்லேயும் செட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருந்தது. இப்போது நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த கடையில் வந்து இவருக்கு ஒரு பேஸ் பிளேட்டும் வாங்கணும். இவருக்கு பேஸ் பிளேட் இல்லாமல் இருந்தது. இதில் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணது. இதில் 1 2 எடுத்து ஸ்டாண்டில் வச்சிட்டேன். இதுதான் அந்த ஸ்டாண்டு. அண்ட் தென் இவங்களாம் தான் அந்த புதுச்செடி. இந்த பூவை பாருங்களேன். நைட் இதெல்லாம் எனக்கு கண்ணுக்கே தெரில, இந்த மண்லாம். அண்ட் தென் ப்ரோக்கன் ஹார்ட் இங்கே வச்சிட்டேன். இந்த மணி பிளான்ட் இங்கே இருக்கட்டும், போத்தோஸ் இங்கே வச்சிட்டேன். செகண்ட் டே அப்டேட்டு. இவர் மேலே நிறையா லீவ்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஐ மீன் எல்லோ லீவ்ஸ். இதெல்லாம் விழுந்துட்டு ஹோப்ஃபுல்லி அடுத்தடுத்து வரணும்னு நான் நம்புகிறேன். இது ஓகே தான். அப்புறம் எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. அது ஏன்னா இதனால தான் இன்னும் இது ஈரமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் பரவாயில்ல, அப்படியே ட்ரை ஆகும் நம்புவோம். அதுதான் கைஸ், இதுதான் வந்து நான் வந்து புதுசாக வச்ச ஸ்டாண்டு. அந்த ஸ்டாண்டில் இன்னும் கூட 2 வைக்கலாம். பட் தென் ரொம்ப ஓவர் க்ரௌடடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து இதுதான், இவ்வளோதான் என்னோடய பிளான்ஸ் செட்டப் இப்போதைக்கு. இவங்களாக தான் நான் வந்து தினமும் வளர்க்க போகிறேன். இந்த மாதிரி பிளான்ஸ் வளர்க்குறது வந்து எனக்கு முன்னாடியே நான் ட்ரை பண்ணேன். பட் தென் ஐ ஃபெயில்டு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி. இப்போ ஸ்டில்ஸ் ஐ ஹேவ் த ஸ்பேஸ். எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அண்ட் தென் அதை தாண்டி தினமும் காலையில் வேக்கப் எனக்கு ஒரு 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 மோட்டிவ் இருக்குது. இவங்களை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ். அதுதான் ஆல் த எப்படி சொல்கிறது, சம்பாதிக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் இவங்களை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தினமும் காலையில் எழுந்து அது பண்ணுறது. அண்ட் அவ்வளோதான், இந்த vlog வந்து நான் நேற்றே முடிச்சிருக்கணும். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஓடிடுச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கன்சிடர் லைக்கிங், கமெண்டிங், சப்ஸ்கிரைபிங். இட் ரியலி ஹெல்ப்ஸ் மீ அ லாட். அண்ட் தென் இந்த மாதிரி வீடியோ நிறைய போட முடியும் என்னால். அது வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்ஜாய் திஸ் லைஃப். பாய்.